Hi everyone, in this video we are going to see the journey of Prasanna who has recently joined as a design intern. Let's get into the video. சக்ஸஸ் ஸ்டோரிஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, உங்களோட இது வரைக்கும் நீங்கள் யூஎக்ஸ்ஒய் படித்தது இல்லை, என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணீங்க, என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் கோர்ஸ் பண்ணீங்க, லைக் ஃபைனலி ஒரு ஜாபில் ப்ளேஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துச்சு, இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஐ கேன் ஸ்டார்ட் வித் யுவர் ஜர்னி டுவார்ட்ஸ் யூஎக்ஸ்ஒய். எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, எதுக்காக ஸ்டார்ட் பண்ணீங்க, வாட்ஸ் த பர்பஸ் பிஹைண்ட் தட்? ஓகே, நான் வந்து கோயம்புத்தூரில் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தேன். அதுதான் கரியராக சூஸ் பண்ணி அதில் தான் போயிட்டுருந்தேன் ஒரு 3 வருஷமாக. அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறமா எங்கே படித்தீங்க? கோயம்புத்தூர். ஓகே. அப்புறம் காலேஜெலாம் முடிஞ்சதுக்கப்புறமும் அங்கே இருக்கும்போதும் விஸ்காமுக்காக என்னென்ன பண்ணணுமோ அதுக்காக நிறையா எக்ஸ்ட்ரீம் போய் ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். அப்புறம் இது எனக்கு தெரிய வந்ததே, டு பி ஹானஸ்ட், என் ஃப்ரெண்டு தான் எனக்கு இதை இப்படி ஒன்று இருக்குதுன்னு சஜஸ்ட் பண்ணான். அப்புறம் ஓகே, நான் ஃபஸ்ட்டு அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. நான் அந்த ஐடி ஃபீல்டில் போவேன், ஐடி ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுவேன்னு நான் யோசித்து பார்த்தே இல்லை. அப்புறம் அது சம்மந்தமாக வீடியோஸ் நிறையா வர ஆரம்பிச்சிச்சு, யூஎக்ஸ் யூஐ நிறையா. அப்புறம் அதை பார்த்து ஒன்று ஒன்றா அப்புறம் ஸ்டார்டிங்கில் யுடேமி இந்த மாதிரி கோர்ஸ் அதில் இருக்க சின்ன சின்ன கோர்சஸ்லாம் கொஞ்சமாக முடித்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் சடனாக உங்களோட வீடியோ, ராகுல் இன்டர்வியூ பண்ண மாதிரி ஒரு வீடியோ அவரோட சேனல்லேருந்து பார்த்தேன். அப்புறம் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பித்து உங்கள் வீடியோவை ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் சடனாக ஒரு நாள் நீங்கள் ஸ்டோரியில் மென்ஷன் பண்ணுந்தேன் இந்த மாதிரி கோர்ஸ் அப்படின்னு. நான் என் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணேன், அவன் எனக்கு அதை ஷேர் பண்ணான். 2 பேரும் ஒரே டயத்தில் உங்கள் ஸ்டோரியை ஷேர் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் அப்போயே முடிவு பண்ணிட்டோம், ஓகே உங்கள் கோர்ஸ் அட்டன் பண்ணிடலாம், ஒரு தமிழ் கோர்ஸ் ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் எனக்கு வந்து இது டோட்டலாக அப்படியே தலையில் கரியர் மாறின மாதிரி. எனக்கு இதில் சுத்தமாக நாலேஜே இல்லை. எனக்கு அதிகமாக அந்த டிசைன் நாலேஜ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அப்புறம் உங்களுக்கே தெரியும், நீங்கள் கிளாஸ் எடுக்கும்போது நான் ஆக்டிவாகவே இல்லை, எதுவும் சரியாக இன்ட்ராக்ட் பண்ணிக்கவே மாட்டேன் அவங்க கூட. அப்புறம் அப்படியே அப்புறம் ஒரு அசைன்மெண்ட்டாக கம்ப்ளீட் பண்ணேன். அதில் நிறையா டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணேன். ஒரு நாலேஜை புதுசாக வளர்த்து கொஞ்சமாக என்னை ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கொஞ்சம் கஷ்டங்கள் தெரியல, கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. எப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஐ திங்க் உங்களுக்கு இன்வால்வ்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, போக போக யூ ஸ்டார்ட் இன்வால்விங் லாட். அப்போது ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல பிரேக் ஆச்சு, அந்த ஐஸ் பிரேக்கர்னு சொல்லுவோம்ல, எந்த இடத்துல வந்து ஓகே ஃபுல் எஃபர்ட்டை போடலான்னு நீங்கள் எப்போ டிசைட் பண்ணீங்க? யூஐ டச் பண்ணும்போது தான். யூஎக்ஸில் இருக்கும்போது இது என்ன ஃபீல்டுன்னே எனக்கு ஃபஸ்ட்டு புரியல. இது ஐடி ரிலேட்டடாக தான் போகுமா என்னன்னே தெரியாமல் கன்ஃபியூஸ்லேயே இருந்தேன். அப்புறம் யூஐ டச் பண்ணும்போது தான் கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்குது அப்படின்னோடனே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னு. அப்புறம் டிசைனில் எனக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணுற டயத்தில் என்ன ஃபேஸ் பண்ண அப்போ ஸ்ட்ரகிள்னால், என் மைண்டில் இருக்க டிசைன் என்னால் இதில் கொண்டு வர முடியல டிஜிட்டலில். அதில் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. அந்த டூலை யூஸ் பண்ண எனக்கு வந்து அவ்வளோ பழக்கம் இல்லை, யூஸ் ஆகலை, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஃபிக்மா யூஸ் பண்ணுறேன். ஆமாம். ஓகே, எவ்வளோ டைம் எடுத்துச்சு கொஞ்சம் வெல்வர்ஸ் அதில் கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு, நம்மளால் பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை வரதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துச்சு? உங்கள் கோர்ஸ் முடிஞ்சு ஒரு 3-4 மாதம் ஆயிடுச்சு. அப்போது அந்த 3-4 மாதமாக நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்களா? இடையில ஒரு ஃபேமிலி இஷ்யூஸ்னால அப்பா பிஸ்னஸ் பார்க்க ஒரு 2 months பிரேக் எடுத்து. நீங்கள் லாஸ்ட் மந்த் அப்போ இன்ஃபார்ம் பண்ணது எனக்கு ஞாபகம் இருக்கு, இந்த மாதிரி ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்குன்னு. ஆமாம். அதுக்கப்புறம் அகேன் யூ ரீஸ்டார்டட், திரும்ப பண்ண ஆரம்பிச்சிங்க கரெக்டாக? ஏப்ரல் எண்டில் கோர்ஸ் வந்து இப்போ ஜான்வரி மந்தில் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 வீக்ஸ்லாம் அப்ளை பண்ணேன் ஜாபுக்கு. என் போர்ட்ஃபோலியோ வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு நான் இன்டர்ன்ஷிப் ட்ரை பண்ணேன். இதை வச்சு நம்மளால் ஜாபுக்கு வரைக்கும் போய் நம்ம ஒரு ப்ராடக்டை கொடுக்க முடியாது, நம்மளால் வேலை செஞ்சு கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. ஓகே இன்டர்ன்ஷிப் போவோன்னு அதுக்காக ஃபுல் எஃபோர்ட் போட்டு அப்ளை பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த 2 months பிரேக் எடுக்க வேண்டியதாக ஆகிடுச்சு அதுக்கப்புறம். ஆனால் அந்த டயத்தில் எனக்கு நிறையா அசைன்மெண்ட்டு வர ஆரம்பிச்சிருச்சு, என்னால் அதை பண்ண முடியாத சுச்சுவேஷன். அதுக்கப்புறம் 2 monthsக்கு அப்புறம் ஓகே இனிமேல் உட்காந்து அப்ளை பண்ண ஆரம்பிப்போன்னு கன்சிஸ்டன்ஸாக அப்ளை பண்ணேன். ஒரு 3 weeks அப்ளை பண்ணதில் அதுக்கப்புறம் அவ்வளோ அசைன்மெண்ட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் என்னால் அசைன்மெண்ட்டை பண்ண முடியல. எனக்கு அப்போ தான் ஒன்று தெரிய வருது. ஏன் முடியல? இல்லை, அது டிஃப்ரெண்ட் கான்செப்ட். நம்ம போர்ட்ஃபோலியோ செஞ்சப்போ வந்து நம்மளா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டு நம்மளா கண்டுபிடிச்சி நம்ம பண்ணுறது தான் இருந்துச்சு.
ஒரு கம்பெனிக்கு அவங்க கேட்குற டாஸ்க்கை முடிச்சு கொடுக்க முடியல என்னால். எனக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை. இப்போ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலுமே நம்ம யூஎக்ஸ் தனியாக பண்ணணும், யூஐ தனியாக பண்ணணும்னு ரொம்ப பயப்படுற ஸ்டேஜ் அது. ரொம்ப பயந்துட்டேன் அந்த ஸ்டேஜில். விட்டுறலாமா அந்த கரியரை அப்படின்லாம் தோணிடுச்சு அந்த டாஸ்க்கை பண்ண முடியலன்னொன்னே. அதுக்கப்புறமா அப்புறம் ஓகே ஐ திங்க் நீங்கள் எனக்கும் அனுப்பியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். லைக் உங்களோட ஒரு 2-3 டாஸ்க் எனக்கு அனுப்பியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கு இல்லை? ஆமாம் ஆமாம். ஆனால் அதுக்கு முன்னாடியே எனக்கு நிறையா வர ஆரம்பிச்சிச்சு அசைன்மெண்ட்டு. அதை என்னால் என்கேஜ் பண்ணவே முடியல. அதனால தான் உங்களுக்கே நான் ஃபஸ்ட்டு அனுப்பல. அதை உங்கள்கிட்டே கேட்காம விட்டேன். எனக்கே இதில் ஒன்று பேசிக் நாலேஜே வரலையே அப்படின்ட்டு. அப்புறம் ஒவ்வொரு அசைன்மெண்ட் வர தான் என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஒரு சில அசைன்மெண்ட்லாம் முடிக்காமல் அனுப்பாமல் இருந்திருக்கேன். ஏன்னா அவங்க கொடுக்குற டைம் பீரியட்குள்ளே என்னால் சப்மிட் பண்ண முடியல அசைன்மெண்ட்டை. அதனால் ரொம்ப இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் சில அசைன்மெண்ட்டை அனுப்புனதுக்கப்புறம் இன்டர்வியூவில் நிறையா ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்க கேட்குற டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ்க்கு என்னால் ஒழுங்காக ஆன்சர் பண்ண முடியல. சில பேர்த்துக்கு நம்ம மார்க் இன்டர்வியூ பண்ணோமா? நம்ம 2 பேரும் மார்க் இன்டர்வியூ ஏதாவது இன்ட்ராக்ட் பண்ணோமா? ஒரு டைம் பண்ணோம். ஓகே ஓகே ஃபைன். அப்புறம் இப்போ இன்டர்வியூவில் என்னென்னா எல்லாத்துக்கும் கேள்விக்கு பதில் தெரிலனா எதையாவது தேடி பதில் சொல்லலாம். எனக்கு கேள்வியே தெரில அவங்க கேட்குறது. நான் ஆனால் டிசைன் பண்ணியிருக்கேன். சில ரெஃபரன்ஸ்லாம் பார்த்து டிசைன் பண்ணிட்டேன். ஆனால் அவங்க இதுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன், எனக்கு அது பதில் சொல்ல தெரியல. அதுக்கப்புறம் அது என்னன்னு தேடி அதை படிக்க ஆரம்பிச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு இன்டர்வியூலையும் ஒவ்வொன்று படிக்க ஆரம்பித்து இம்ப்ரூவ் பண்ணி ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடுச்சு. ரொம்ப தைரியம் வந்துடுச்சு எனக்கு. ஓகே இவ்வளோதான், இதுதான் டிசைன், இதை தெரிஞ்சிச்சு. நமக்கு கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு பதிலும் தெரிஞ்சிருச்சு. கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் ஆனோடனே அப்புறம் அட்டன் பண்ண இன்டர்வியூஸ்லாம் கால் பேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனாங்க, வரல. அந்த மாதிரி இப்போ ஒரு இது கிடச்சி ஜாயின் ஆனேன். இப்போ எப்படி அது டக்குன்னு முடிச்சிட்டீங்க? எப்படி கிடைச்சிச்சுன்னா இன்டர்ன்ஷிப்பாக தேடிக்கிட்டு இருந்த எனக்கு ஒரு ஜாப் ஆஃபரே கிடச்சிருச்சு. அதோட ஜர்னி எப்படி இருந்தது? எப்போ என்ன அசைன்மெண்ட் கொடுத்தீங்க? என்ன அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணீங்க? அந்த அசைன்மெண்ட் வந்து நான் இது வரைக்கும் என்னென்ன அவங்க என்கிட்ட இது தப்பு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்டு நான் சொல்ல தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருந்த ஆன்சர் எல்லாமே இதில் கேட்டாங்க ஒரே இதாக. அதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு அவங்க தெரிலன்னு சொல்லி நான் அப்புறம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது எல்லாமே இதில் கேட்டோன்னே இதுக்கு எல்லாத்துக்கும் ஈஸியாக ரெஸ்பான்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு. இது ஈஸியாக கிடச்சிருச்சு. கடைசியாக ஃபைனல் முடிச்சது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்துருச்சு எல்லாமே. இதான் கேட்பாங்க, இதெல்லாம் தான் இருக்கும்னு. அதே மாதிரி இதில் அதே கேட்டாங்க, அதே ஆன்சர் பண்ணோன்னே இது ஓகே ஆயிடுச்சு. I really want to share your package. நீங்கள் எந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கேன், கம்பெனி நேம் அண்ட் தென் அதோட பேக்கேஜ். லைக் இஃப் யூ வாண்ட் டு ஷேர் யூ கேன் ஆர் எல்ஸ். ஓகே, கம்பெனி நேம் வந்து ஆல்மாபே. இட்ஸ் லொக்கேட்டட் இன் ஹரியானா, நியர் சண்டிகர். ஹரியானாக்கு போயிட்டீங்க எப்படி? இது கேட்க சரி சொல்ல முடியுங்க, நான் கேட்குறேன். நியர் சண்டிகரில் இருக்குது. அப்புறம் பேக்கேஜ் வந்து 1.8 LPA இப்போ ஸ்டார்டிங்கில் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கிறது. ஓகே. ஸோ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நீங்கள் இன்டர்ன்ஷிப் தேடிட்டு இருந்தீங்க, ஜாப் ஆஃபர் கிடைச்சதுன்னு ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஓகே, எந்த லொக்கேஷனில் நீங்கள் தேடிட்டு இருந்தீங்க? எதுக்கு இப்போ ஹரியானா போய் ஜாயின் பண்ணியிருக்கீங்க? ஃபஸ்ட்டு லொக்கேஷன் பண்ணது வந்து பெங்களூர், அப்புறம் புனே ஆச்சு, அப்புறம் ஹைதராபாத் ஆச்சு. அப்புறம் மொத்தமாக இந்தியான்னு போட்டு தேடினதில் நார்த்தில், எக்ஸ்ட்ரீம் நார்த்தில் கிடச்சிருச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேரண்ட்ஸ்லாம் சொல்லும்போது எதுக்கு அவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னாங்க. அப்புறம் ஏற்கனவே லேட் ஆகிட்டே போயிடுச்சு, 4 months ஆகிடுச்சு. அதனால் இதுக்கு மேலே ஒரு ஃப்ரெஷராக தேடுறதுல ரொம்ப கஷ்டம். ஒரு ஃப்ரெஷருக்கு அவங்க கன்சிடர் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ இது கிடைக்கும்போது விடக்கூடாது. பேக்கேஜ் ஒன்றும் இதில் விஷயம் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியங்கிறதுனால கிளம்பி வந்துட்டேன். ஓகே ஓகே, சூப்பர். இப்போ ஜாயின் பண்ணி எத்தனை மாதம் ஆகுது? 1.5 month ஆயிடுச்சு. 1.5. எப்படி இருக்கு வேலை? இப்போ ஓகேவா போகுது. ஸ்டார்டிங்கில் ரொம்ப பயந்தேன் அவங்க ஒர்க் கொடுக்கும்போது எப்படி பண்ணுறது என்னன்னு. அப்புறம் இப்போ பரவாயில்ல, ஓகே, ரொம்ப கேஷுவலாக போயிட்டுருக்கு நார்மலாக. உங்கள் டீம் எல்லாம் இருக்கா? அதில் நீங்கள் ஒரு சோலோ டிசைனரா? அந்த டீம் இருக்குது. டீமில் ஒரு 3 பேர் இருக்கோம். ஓகே. ஸோ டிசைன் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஆமாம். ஆனால் ஓகே, லெட் மீ ஆஸ்க் யூ. லாங்குவேஜ் தான் கொஞ்சம் பிரச்சனை. அவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் இப்போ பேசுகிறீங்க? அவங்களுக்கு வந்து இப்போ டீமில் ஒருத்தருக்கு தான் இங்கிலீஷ் தெரியும். நான் மிச்சம் 2 பேர்கிட்ட பேச முடியாது. டீம் லீடருக்கு மட்டும் தான் இங்கிலீஷே தெரியும். அவரும் பிஸியாக இருப்பார். அவர்
மேனேஜிங் டீம் கூட வேறு ஏதாவது டிஸ்கஷனில் அப்படியே இருப்பார். எப்போயாவது வரும்போது தான் அவர்கிட்டே பேச முடியும். ஸோ அதுதான் இங்கே கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸாக இருக்குது இங்கே ஆஃபீஸில். லாங்குவேஜ் மட்டும்தான் பிரச்சனை. ஓகே, ரஃபாக இப்போ எவ்வளோ இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க இது வரைக்கும்? இன்டர்வியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இன்டர்வியூ தான் அட்டன் பண்ணியிருக்கேன். டாஸ்க் தான் நிறையா பண்ணியிருக்கேன். எவ்வளோ பண்ணியிருக்கீங்க டாஸ்க்? ஒரு 12-13 இருக்கும். ஓகே, எவ்வளோ அதுக்கு அப்ளை பண்ணீங்க? அப்ளை பண்ணது அன்கவுண்டபிள்ங்க. அது 100 எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ஸ் சூஸ் பண்ணீங்க அப்ளை பண்ணுறதுக்கு? நிறையா லிங்க்டின், இன்டர்ன்ஷெலா, நௌக்ரி, இண்டீட், நிறைய அப்பப்போ புதுசாக ஒன்று வரும், எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ எந்த பிளாட்ஃபார்மில் அப்ளை பண்ணதுக்கு உங்களுக்கு கிடைச்சிது? லைக் விச் பிளாட்ஃபார்ம் ஃபைனலி உங்களுக்கு? லிங்க்டின்ல தான் கிடைச்சிச்சு. லிங்க்டின்ல தான் கிடைச்சிச்சா? ஓகே 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 ஃபைன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்கியாச்சு. ஓகே கூல். ஸோ இன்னொன்று உங்கள்கிட்ட கேட்குறோம், என்ன சொல்ல லைக் நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க இப்போது ஜாப் யூஎக்ஸ் வெயிட் இது நிறைய பேர் படிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த இதை ஸ்டார்ட் பண்ணப்போ, நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணப்போ இருந்த குரூப்பை விட இப்போ நிறைய பேர் வந்து யூஎக்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அவங்களுக்குலாம் ஏதாவது நம்ம சொல்லணும்னு நினச்சா வாட் யூ வில் டெல், லைக் வாட் விச் வில் பி ஹெல்ப்ஃபுல், அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஜேர்னியில் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? நானா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஹெல்ப்ஃபுல்லானா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த கரியரை சூஸ் பண்ணோடனே ஒர்க்கை பற்றி யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வேலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்கில்ஸை முதல்ல ஃபுல்லாக கற்றுக்கணும். அப்போ தான் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸ்கில்ஸ் எப்போவுமே விட்டுறக்கூடாது. அதில் ஸ்ட்ராங்காக இருந்துட்டிங்கன்னா ஜாப் உங்களை தேடி ஈஸியாக வரும். அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே, அது உங்களுக்கு எப்போ நீங்கள் சொன்னீங்க அப்போ போகிற மாதிரி இருந்தது, இந்த கெரியரே வேணான்னு தோணுச்சு, அப்போ அந்த ஸ்டேஜில் எது வந்து உங்களை சரி ஓகே இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு புஷ் பண்ணுது? ஃப்ரெண்டு தான். ஓகே, ஃப்ரெண்டு தான் புஷ் பண்ணது உங்களை ட்ரை பண்ண. ஆமாம், நான் கூப்பிட்டு இந்த மாதிரி இது எனக்கு செட் ஆகுமான்னு தெரில அப்படின்னு ரொம்ப புலம்புனப்ப உனக்கு இது யார் அந்த நீங்கள் படிக்கிறப்போ உங்கள் கூட வந்த ஃப்ரெண்டு? ஆமாம். ஓகே, யூ கேன் மென்ஷன் த நேம். பாராட்ட தானே செய்றீங்க, பேர் சொல்லலாம் இல்லை? ஹீஸ் உதயசீலன். அது என்னன்னா, விஸ்காமே சூஸ் பண்ணிட்ட தைரியமா, உனக்கு நீ அவ்வளோ பெரிய இதுலேயே தைரியமாக வந்துட்ட, அதுக்கே அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போனேன், உன்னை நான் பார்த்துருக்கேன் அதில் நீ எவ்வளோ போயிருக்க அப்படின்னு, அப்போ நீ இதை ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிற அந்த மாதிரிலாம் பேசணுன்னே தான் ஓகே இதையும் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு. அப்போ மோட்டிவேஷன் ஃபேக்டர் இஸ் மெயின் பி யுவர் ஃப்ரெண்ட். ஓகே ஃபைன். ஓகே, எனிவேஸ் வி ஹவ் லேண்டட் a good job. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் நிறைய கற்றுக்கிட்டு ஐ வாண்ட் யூ டு கோ மோர் அண்ட் மோர் அண்ட் earn more money from what you have or from your skills. Thank you so much for your time. If you want to ask உங்களுக்கு ஏதாவது கேட்கணுமா? எப்படியும் இங்கே எனக்கு சவுத் இந்தியன் யாருமே இல்லை, சவுத் இண்டியன்ஸே இங்கே இல்லை, 1% கூட இங்கே இல்லை சவுத் இண்டியன்ஸில். அதிகம் அப்படியே ரேராக கிடச்சா கர்நாடகா ஸ்டேட்லேருந்து தான் கிடைக்கிறாங்க. அவங்களும் ஃப்ளூவெண்ட்டாக ஹிந்தி தான். ஸோ யாராவது தமிழில் யங்ஸ்டர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்காக நான் எங்கே இருந்தாலும் வருவேன். லொக்கேஷன் எங்கே இருக்கீங்க வந்துட போகிறாங்க? கேட்கல என்ன தண்ணி? லொக்கேஷன் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டேன். ஹரியானா எங்கே? ஹரியானா சொல்லிட்டீங்க முதல்ல. பஞ்ச்குலா, ஹரியானாவில் பஞ்ச்குலா. ஓகே ஃபைன். யாராவது பஞ்ச்குலால இருந்தால் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஐடி, உங்களோட போர்ட்ஃபோலியோ லிங்க், உங்களோட லிங்க்டின் அது எல்லாமே நான் இங்கே என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பீப்புள் வாண்ட் டு கான்டாக்ட். இன்ஸ்டாகிராம் இருக்குல்ல உங்களுக்கு? இருக்கு. ஓகே, இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் நான் கொடுக்குறேன். பீப்புள் வாண்ட் டு கான்டாக்ட் him can contact. I hope this video is helpful for you in some or the other way. Thank you so much for watching. I'll meet you all in the next video. Till then, bye bye.